யாராயிருந்தாலும் வெட்டுவோம். முக்கிய புள்ளியாக மாறும் 3 ரவுடிகள். நள்ளிரவில் வந்த ரகசிய தகவல். பாத்ரூமில் மாவுக்கட்டு போட்ட போலீஸ். நடுநடுங்கும் ஆன்மீக நகரம். திருவண்ணாமலை மாவட்டம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி ஸ்ரீபன்ராஜ். இவருக்கு 28 வயதாகிறது. இவருக்கு 2 நண்பர்கள் உள்ளனர். அதில் ஒருவர் வேங்கிக்கால் எழில் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, மற்றொருவர் ஜெய்பீம் நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார். இவர்கள் 3 பேர் மீது திருவண்ணாமலை நகர காவல் நிலையம், கிழக்கு மற்றும் மேற்கு உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஆரம்பத்தில் சிறு சிறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இந்த கும்பல் காலப்போக்கில் முழு நேர ரவுடிசத்தில் இறங்கியுள்ளனர். அதன் நீட்சியாக ஸ்டீபன்ராஜ், நவீன்குமார் மற்றும் பாலாஜி ஆகிய 3 பேரும் சேர்ந்து கொலை, கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, கட்டப்பஞ்சாயத்து, அடிதடி உள்ளிட்ட ஏராளமான குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இவர்கள் 3 பேரும் காவல் நிலையங்களில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக அறியப்பட்டு வந்துள்ளனர். தங்களை ஒரு ரவுடியாக நினைத்து இளைஞர் பட்டாளத்தை தங்களுடன் வைத்துக்கொண்டு அடிக்கடி சோசியல் மீடியாவில் ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை நகரம் முழுவதும் இவர்களின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் இந்த 3 பேரையும் ஒடுக்குவதற்காக போலீசார் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வந்தனர். ஆனால் இவர்கள் போலீசாரிடம் சிக்காமல் தொடர்ந்து தலைமறைவாகவே வாழ்ந்து வந்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த 17ஆம் தேதியன்று திருவண்ணாமலை பகுதியில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்டீபன்ராஜ், நவீன்குமார் மற்றும் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் வந்திருந்தனர். இதையடுத்து அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மதுபோதையில் திளைத்த அந்த கும்பல் பட்டா கத்தியுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்தனர். இத்தகைய சூழலில் திருவண்ணாமலையில் அட்டகாசம் செய்யும் ஸ்டீபன்ராஜ், நவீன்குமார் மற்றும் பாலாஜி ஆகிய 3 ரவுடிகளும் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஸ்டீபன்ராஜ், நவீன்குமார் மற்றும் பாலாஜி ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் தங்களது ஸ்டைலில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த 3 ரவுடிகளும் காவல் நிலைய கழிவறையில் தடிக்கி விழுந்து கைகள் உடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஸ்டீபன்ராஜ், நவீன்குமார் மற்றும் பாலாஜி ஆகிய 3 பேரையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அதே நேரம் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் ரவுடிசம், கொலை, கட்டப்பஞ்சாயத்து உள்ளிட்டவைகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.